மத்திய கிழக்கு போர் சூழல் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ये भी भारत के लिए एक बड़ी चिंता का विषय है। ऐसी विकट परिस्थिति में आवश्यक है कि भारत की संसद के इस उच्च सदन से शांति और संवाद की एकजुट आवाज पूरे विश्व में जाए। सभापति जी, युद्ध की शुरुआत के बाद से मैंने पश्चिम एशिया के ज्यादातर देशों के राष्ट्राध्यक्षों के साथ 2 राउंड फोन पर बात की है। हम गल्फ के सभी देशों के साथ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களுடன் நான் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறேன். और अमेरिका के साथ भी संपर्क में है। அமெரிக்காவுடனும் இந்தியா தொடர்ந்து தொலைபேசியில் உரையாடியது के माध्यम से क्षेत्र में शांति की बहाली का है। हमने डी एस्केलेशन और हॉर्मुज स्ट्रेट खोले जाने पर भी उनसे बात की है। कमर्शियल அந்த பிராந்தியத்தில் பதற்றத்தை தணிக்க வேண்டும் எனவும் அமைதியும் சாந்தியும் நிலவ வேண்டும் எனவும் ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை திறக்க வேண்டும் என்று பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்களிடம் நான் வலியுறுத்தி இருக்கிறேன். सिविल इंफ्रास्ट्रक्चर पर एनर्जी और ट्रांसपोर्ट से जुड़े इंफ्रास्ट्रक्चर पर हमलों का विरोध किया है। भारत பொதுமக்கள் வாழக்கூடிய குடியிருப்பு, எரிசக்தி உட்கட்டமைப்பு ஆகியவற்றின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை நாங்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறோம். सुरक्षित आवागमन के लिए सतत प्रयास कर रहा है। भारत ने इस समस्या के समाधान के लिए संवाद का ही रास्ता सुझाया है। इस युद्ध में किसी के भी जीवन पर संकट இந்த பிரச்சனைக்கு அமைதிதான் ஒரே தீர்வாக இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக இருக்கிறது. அமைதியும் பேச்சுவார்த்தையும் தான் இந்த மோதலை தீர்ப்பதற்கான ஒரே வழி. जल्द से जल्द शांतिपूर्ण समाधान के लिए प्रोत्साहित करने का है। सभापति जी, அந்த பிராந்தியத்தில் எவ்வளவு விரைவாக இயலுமோ அவ்வளவு விரைவாக அமைதி மீண்டும் திரும்ப வேண்டும். भारतीयों की सुरक्षा हमारी बहुत बड़ी प्राथमिकता है। युद्ध शुरू होने के बाद से लेकर अब तक 3,75,000 से अधिक भारतीय सुरक्षित भारत लौट चुके हैं। போர் மேகம் சூழ்ந்துள்ள நாடுகளில் வசிக்கக்கூடிய இந்தியர்களின் பாதுகாப்பு தான் எங்களுடைய அடுத்த முக்கியமான கவலையாக இருக்கிறது. யுத்தம் தொடங்கியதிலிருந்து அப்போது வரை 3,75,000 இந்தியர்கள் போர் பாதித்த பகுதியிலிருந்து தற்போது பாதுகாப்பாக இந்தியா திரும்பி இருக்கின்றனர். 700 से अधिक मेडिकल की पढ़ाई करने वाले युवा है। हमारी सरकार संकट के इस समय में पूरी संवेदनशीलता से काम कर रही है। सभी देशों ने वहां मौजूद சிக்கலான கடினமான இடர்பாடான இந்த காலத்தில் இந்தியா மிகவும் தீவிரமாக முழுமையான அளவில் தங்களால் என்ற அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. हमलों के कारण कुछ भारतीयों की मृत्यु हुई है और कुछ घायल भी हुए हैं। இந்த போர் பதற்றத்தின் காரணமாக இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு சிலர் உயிரிழந்தும் இருக்கிறார்கள், சிலர் காணாமல் போயும் இருக்கிறார்கள். जो घायल है उनका बेहतर इलाज सुनिश्चित कराया जा रहा है। सभापति जी, हॉर्मुज स्ट्रेट विश्व व्यापार के सबसे बड़े रूट्स में से एक है। உலகளாவிய வர்த்தகத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி மிக முக்கியமான ஒரு இடமாக திகழ்கிறது. फर्टिलाइजर से जुड़ा परिवहन इस क्षेत्र से बहुत बड़ी मात्रा में होता है। युद्ध के बाद से ही हॉर्मुज स्ट्रेट में जहाजों का आना जाना बहुत चुनौतीपूर्ण हो गया है। இந்த யுத்தத்தின் காரணமாக ஹார்மஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருப்பதால் அந்த வழியாக கப்பல் போக்குவரத்து மிகப்பெரிய அளவில் தடைபட்டு
பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழியாகத்தான் கச்சா எண்ணெய், எரிசக்தி மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான உரம் ஆகியவை வந்து கொண்டிருக்கிறது. कि जहां से भी संभव हो वहां से तेल और गैस की सप्लाई भारत पहुंचे, ऐसी हर कोशिश के नतीजे भी देश देख रहा है। बीते कुछ दिनों में दुनिया के अनेक देशों से कच्चा तेल और एलपीजी से भरे जहाज भारत आए हैं। இதன் காரணமாக இந்தியாவிலும் கூட எரிசக்தி, எல்பிஜி கேஸ் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள சிக்கல் கண்கூடாக தெரிகிறது. இருப்பினும் இந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு பல்வேறு உலக நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி சிலிண்டர்கள் தொடர்பான கப்பல்கள் பாதுகாப்பாக இந்தியாவை வந்தடைந்திருக்கின்றன. गैस हो, फर्टिलाइजर हो, ऐसे हर जरूरी सामान से जुड़े जहाज भारत तक सुरक्षित पहुंचे। लेकिन கச்சா எண்ணெயாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, உரங்களாக இருந்தாலும் சரி, இந்த இந்தியாவிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏற்றிக் கொண்ட கப்பல் பாதுகாப்பாக தொடர்ந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. अपनी रिजिलियंस बढ़ाने के लिए जो भी प्रयास बीते वर्षों में किए हैं उनको और गति दे रहा है. இந்தியாவின் மீட்பு திறனை வலுப்படுத்துவதற்காக கடந்த பல ஆண்டுகளாக இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் தற்போது நமக்கு வலிமையை அளித்துக் கொண்டிருக்கிறது, நல்ல பலன்களையும் அளித்துக் கொண்டிருக்கிறது. प्रयास दोनों की परीक्षा लेता है. देश ऐसे संकटों का बेहतर तरीके से सामना कर सके, इसके लिए बीते 11 वर्षों में निरंतर निर्णय लिए गए हैं. एनर्जी इंपोर्ट का डाइवर्सिफिकेशन ऐसे ही प्रयास. எரிசக்தி துறையில் இந்தியாவை தன்னிறைவு அடைவு செய்வதற்காக கடந்த 11 ஆண்டுகளாக நாட்டில் பல்வேறு முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக நமது எரிசக்தியினுடைய பெருவரி என்பது பன்முகப்படுத்தப்பட்டிருக்கிறது. वहीं आज भारत 41 देशों से एनर्जी इंपोर्ट करता है. இதன் காரணமாக நாம் இன்று 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நமது நாட்டிற்கு தேவையான எரிசக்தியை நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். कच्चे तेल के भंडारण को भी प्राथमिकता दी है. हमारी तेल कंपनियां संकट के समय के लिए काफी मात्रा में पेट्रोल और डीजल का भंडार रखती है. இந்தியாவை பொறுத்தவரை நமது கச்சா எண்ணெய் இருப்பு என்பது நல்ல நிலையில் வந்து இருக்கிறது. சங்கடமான இக்கட்டான இந்த காலகட்டத்தில் நமது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் முழு திறனோடு இயங்கி பணியாற்றி வருகின்றன. இதன் காரணமாக பெட்ரோல், டீசலும் நமக்கு போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது. देश काम कर रहा है. साथ ही बीते दशक में भारत की रिफाइनिंग कैपेसिटी भी अच्छी खासी बढ़ाई गई है. கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியாவின் சுத்திகரிப்பு கெப்பாசிட்டி என்பது மிகவும் நல்ல நிலையில் அதிகரித்து காணப்படுகிறது. कि भारत के पास क्रूड ऑयल के पर्याप्त स्टोरेज के और निरंतर सप्लाई की व्यवस्थाएं है. இந்தியாவை பொறுத்தவரை கச்சா எண்ணெய்க்கான இருப்பும் தொடர்ச்சியான விநியோகத்திற்கான திறனும் நம்மிடம் எப்போதும் இருக்கிறது. कि ईंधन के किसी एक ही स्रोत पर ज्यादा निर्भरता न रहे. सरकार घरेलू गैस सप्लाई में एलपीजी के अलावा पीएनजी पर भी बल दे रही है. எல்பிஜி விநியோகத்திற்கு மட்டுமின்றி பிஎன்ஜி விநியோகத்திற்கும் இந்தியா தேவையான ஆதரவையும் பலத்தையும் வழங்கி வருகிறது. बीते दिनों में इस काम को और तेज किया गया है. साथ ही एलपीजी के घरेलू उत्पादन को भी बड़े पैमाने पर बढ़ाने का प्रयास किया जा रहा है. सभापति जी, बीते वर्षों में सरकार का निरंतर प्रयास रहा है कि हर सेक्टर में दूसरे देशों पर निर्भरता कम से कम हो. हम ज्यादा से ज्यादा आत्मनिर्भर हो, यही एकमात्र विकल्प है.
जैसे கடந்த பல ஆண்டுகளாகவே இந்தியா எல்லா துறைகளிலும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதை குறித்து நாம் தன்னிறைவு அடைவதற்கான முயற்சிகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நாம் எல்லாவற்றுக்கும் பிற நாடுகளை சார்ந்திருப்பதற்கான தேவை தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. इसलिए सरकार ने मेड इन इंडिया जहाज बनाने के लिए करीब 70,000 करोड़ रुपए का अभियान शुरू। இதனால் தான் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட கப்பல்களை தயாரிப்பதற்காக சுமார் 70,000 கோடியை செலவிட்டிருக்கிறது. मेंटेनेंस एंड ओवरहॉलिंग ऐसी हर सुविधा के निर्माण पर तेज गति से काम कर रहा है। भारत अपने डिफेंस सेक्टर को भी अधिक रेजिलिएंट बना रहा है। இந்தியா தன்னுடைய பாதுகாப்பு துறையும் அதிக மீட்பு திறன் கொண்டதாக உருவாக்கி மாற்றி வருகிறது. अधिकांश हथियार भारत में ही बना रहा है। एक समय था जब भारत अपने जीवन रक्षक दवाओं के कच्चे माल यानी एपीआई के लिए भी दूसरे देशों पर बहुत अधिक निर्भर था। बीते वर्षों में देश ने भारत में ही एपीआई इकोसिस्टम बनाने के लिए अनेक प्रयास किए हैं। इसी प्रकार ஒரு காலத்தில் நமது பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை வீரர்களுக்கான பாதுகாப்பு கவச உடைக்கு கூட நாம் பிற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைதான் இருந்தது. ஆனால் அந்த நிலை மாறி இன்று வீரர்களின் உயிரை பாதுகாக்கக்கூடிய கவச உடைகளை நாமே தயாரிக்கக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறோம். वर्तमान संकट ने पूरी दुनिया की इकोनॉमी को हिला दिया है। अभी तक पश्चिम एशिया में जो नुकसान हुआ है उससे रिकवर होने में भी दुनिया को बहुत समय लगेगा। भारत पर इसका कम से कम மேற்காசிய பிராந்தில் நிலவக்கூடிய இந்த போர் உலகளாவிய பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. हमारी इकोनॉमी के फंडामेंटल्स मजबूत हैं और सरकार पल पल बदलते हालात पर नजर रखे हुए हैं। இருந்தாலும் கூட நமது இந்திய பொருளாதாரம் என்பது இந்திய பொருளாதாரத்தின் அடிப்படை மிக வலுவாகவே இருக்கிறது. நமது இந்திய பொருளாதாரத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் ஆதரவுகளையும் இந்திய அரசு தொடர்ந்து வழங்கி வருகிறது. इंटर मिनिस्ट्रियल ग्रुप भी बनाया है। ये ग्रुप नियमित मिलता है और हमारे इंपोर्ट एक्सपोर्ट में आने वाली हर दिक्कत का आकलन करता है और இந்த சூழலை உன்னிப்பாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக அமைச்சகங்களுக்கு இடையான உயர்மட்ட குழு ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு நாள்தோறும் கூடி வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றையெல்லாம் உன்னிப்பாக கண்காணித்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. कल ही ऐसे 7 नए एम्पावर्ड ग्रुप्स का भी गठन किया गया है। ये ग्रुप सप्लाई चेन, पेट्रोल डीजल, फर्टिलाइजर, गैस, महंगाई ऐसे विषयों पर त्वरित और दूरगामी रणनीति के तहत कार्रवाई करने का काम करेंगे। मुझे पूरा भरोसा है कि साझा प्रयासों से हम परिस्थितियों का बेहतर सामना कर पाएंगे। आदरणीय सभापति जी, सरकार ये भी प्रयास कर रही है कि आने वाले बुआई के सीजन में किसानों को पर्याप्त खाद मिलती रहे। सरकार ने खाद की पर्याप्त सप्लाई के लिए आवश्यक तैयारियां की हैं। सरकार का निरंतर प्रयास है कि किसानों पर किसी भी संकट का बोझ न पड़े। मैं देश के किसानों இந்த இக்கட்டான காலகட்டத்தில் விவசாயிகளுக்கு எந்த விதமான சங்கடமும் வந்துவிடக் கூடாது என்பதில் அரசு மிக உறுதியாக இருக்கிறது. அதற்காக பணியாற்றியும் இருக்கிறது. आदरणीय सभापति जी, ये राज्यों का सदन है। आने वाले समय में ये संकट हमारे देश की बड़ी परीक्षा लेने वाला है और इस परीक्षा में सफलता के लिए राज्यों का सहयोग बहुत आवश्यक है।
இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு சோதனையான காலகட்டங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அதை விட்டு நாம் வென்றெடுப்பதற்கு நமக்கு மாநிலங்களுடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை. संकट के समय गरीबों पर, श्रमिकों पर, प्रवासी साथियों पर बहुत बुरा असर पड़ता है। इसलिए पीएम गरीब कल्याण अन्न योजना का लाभ समय पर मिलता रहे, ये सुनिश्चित करना होगा। जहां प्रवासी श्रमिक साथी काम करते हैं, उनकी परेशानियों को दूर करने के लिए இக்கட்டான காலகட்டங்களில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள் ஆகியோர் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக ஏழைகளுக்கு 5 கிலோ இலவச உணவுப் பொருட்கள் வழங்கக்கூடிய கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் ஏழைகளை, உரிய பயனாளிகளை முறையாக சென்றடைவதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். कालाबाजारी करने वाले, जमाखोरी करने वाले बहुत एक्टिव हो जाते हैं। जहां से भी ऐसी शिकायतें आती हैं, वहां त्वरित कार्रवाई होनी चाहिए। जरूरी चीजों की सप्लाई निर्बाध चलती रहे, ये सुनिश्चित करना இந்த காலகட்டங்களில் பதுக்குவது, கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வது போன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கக்கூடும். அவற்றை நாம் உன்னிப்பாக கண்காணித்து விநியோகச் சங்கிலி எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும். भारत की तेज ग्रोथ बनाए रखना हम सभी का दायित्व है। हमें इसके लिए हर जरूरी कदम, हर जरूरी रिफॉर्म्स तेजी से करते रहने होंगे। ये राज्य सरकारों के पास बहुत बड़ा अवसर भी है। ये टीम इंडिया की भी बहुत बड़ी परीक्षा है। कोरोना இது के டீம் महासंकट இந்தியா என்பதற்கான மிகப்பெரிய ஒரு சோதனையான அக்னி பரீட்சை என்றே சொல்லலாம். कोविड मैनेजमेंट का एक बेहतरीन मॉडल सामने रखा था। अलग अलग पॉलिटिकल पार्टी की सरकारें होने के बावजूद நாம் எப்படி ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதை கொரோனா பெருந்தொற்று நமக்கு உணர்த்தி இருக்கிறது. चीजों की आपूर्ति टीम इंडिया के प्रयासों से ही सुनिश्चित हो पाई थी। மத்திய கிழக்கு போர்ச்சூழல் குறித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேசி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம்.